வணக்கம் நேயர்களே, நம்மளோட பாத்தீங்கன்னா ரஞ்சித் வைத்தியர் இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இயற்கையா நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு, பணம் காசு நிறைய இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டு போறத திரும்பவும் நிவர்த்தி ஆக்கிறதுக்கு கடவுளால படைக்கப்பட்ட மூலிகைகள் நிறைய இருக்கு, மருந்துகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது சில மூலிகைகளை வச்சு ஐயா நிறைய குடும்பத்தை முன்னேற்றி வாழ்வாதாரத்தை முன்னேற்றி முன்னால் கொண்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட மூலிகை பத்தி நீங்க பார்க்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா பாத்தீங்கன்னாக்க ஒரு சில விஷயத்துல நிறைய பேருக்கு நிறைய காசு இருக்கும், பணம் இருக்கும், சொத்து இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வீட்டுல நிம்மதி இருக்கு, மன நிம்மதி இருக்காது. நிம்மதி இருக்காது. அதுவும் பாத்தீங்கன்னா கொல்லிமலையில 18 சித்தர்கள் வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய புத்தகத்திலேயே புராணங்கள்ல சொன்ன இதுதான். சரிங்களா? இது வந்து நம்ம அதிகமா வந்து கொல்லிமலையில தான் காணப்படுகிறது. மலைப்பிரதேசங்கள்ல எல்லா மலைப்பிரதேசத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஆனா அதிகமா கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை சித்தர்கள் தான். இது வந்து அதனுடைய விளக்கத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் இதனுடைய நல்ல குணங்களை எல்லாம் சொல்லி வச்சு போயிருக்காங்க. அதுதான் இந்த வந்து ஏர்சிங் இருக்கு. இதுல இறங்சிங் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. நாம வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஏர்சிங்க மட்டும் தான் காட்ட போறோம். இதனுடைய பயன்களை மட்டும் தான் சொல்ல போறோம். சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா இதுதான் ஏர்சிங். ஐயா சொல்றது பாத்தீங்கன்னா இதுதான் ஏர்சிங். இது பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கு, ஃபுல்லா எல்லா பக்கமுமே முள்ளு இருக்கு. ஐயா இந்த ஏர்சிங் வந்துட்டு என்னென்ன நல்லது நடக்கிறதுக்காக நீங்க வந்து மக்களுக்காக கொடுக்குறீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, பொச்செருப்பு, செய்வினை, பில்லி சுனியம், நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நிறைய போயிட்டு இருக்கு. பூமியில வந்து பாத்தீங்கன்னா நல்லவன் கெட்டவன் இருந்தாலையும் ஒருத்தனுக்கு பிரச்சனைகள் தோன்றி இருக்குல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் செய்வினைகள் இதெல்லாம் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அது தேவையில்லை. சரிங்களா? செய்யறவங்க செய்யட்டும். நாம பேசணும் வந்து பாத்தீங்கன்னா இதை வீட்டுல வச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட யாராவது செஞ்சாலையும் இது வந்து பலிக்காது. அவங்க செய்வினை வச்சா கூட பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. பலிக்காது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து உங்களை வீட்டை தேடி யாரோ உங்களை வந்து நீங்க நல்லதை செஞ்சாலையும் அவங்க வந்து கெட்டதை உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சான்னா அது அவங்களுக்கே ரிப்பீட் அடிக்கும். இது அப்படியேப்பட்ட ஒரு மூலிகை. இது நான் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கொடுத்துருப்பேன். கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு மருமக வந்து பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து அழுந்துட்டு சொன்னாங்க, அம்மா இதை எட்டுன்னு போயிட்டு வீட்டுல வைங்க, பூஜை ரூம்ல வை. பூஜை ரூம்ல எப்படி வைக்குதுங்க ஏன்னு கேட்டாங்க. பூஜை ரூம்ல வந்து மஞ்சள் தடவி, ஃபுல்லா மஞ்சள் தடவி 3 இடத்துல பொட்டு வச்சு உங்களுடைய குலதெய்வம், அவனுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். சரிங்களா? முனியப்பன் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு குலதெய்வம். சரிங்களா? அந்த மாதிரி குலதெய்வத்தை வச்சு நீங்க மாஸ்க் ஒரு டைம் வந்து பூஜை போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா நடு பூஜை ரூம்ல தான் வைக்கணும். சரிங்க ஐயா, நான் பூஜை ரூம் இல்ல, நாங்க பூஜை எல்லாம் பண்றதில்ல, நாங்க எங்க வைக்கிறது சில பேர் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா வரும், கேள்விகள் வரும். இதுல வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவங்க வைக்கலாம்னா தாராளமா வைக்கலாம். ஒரு சில சந்தேகங்களை என்னுடைய மக்களுக்கு. இப்ப கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியம் வந்து நம்ம பொட்டு வைக்க மாட்டோம், அவங்களுக்கு எப்படி நார்மலா வச்சுக்கலாமா? தேவையில்லை. அவங்க பொட்டு வைக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஒரு யாருமே கண்ணுக்கு படாத ஒரு இடத்துல இப்போ வந்து யாருக்கு கண்ணுடான்னா நம்ம வீட்டாளர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரியும், வெளி உறவினர்களா உற்றார்களா வரும்போது அவங்களுக்கு கண்ணுல படாத மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வைக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த மாதம் 3 நாள் பாங்கல்ல, அந்த நாள்ல வந்து இதனுடைய வாசமும் அவங்க டச் பண்ணக்கூடாது. பெரிய தகவல் சொல்லிருக்கீங்க. ஆமா, இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏறி வரும். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இருந்தாலையும் அது சொன்னா அது நல்லா இருக்காது. நான் கொடுத்து 1000 பேருக்கு நல்ல ஒரு பலன், நல்ல தகவல் சொல்லிருக்கீங்க. நேரில் பாத்தீங்கன்னா இந்த ஏர்சிங் எப்படி பயன்படுத்தணும், எங்க வைக்கணும், யாரெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இது எங்க கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுலயே வந்து ஏர்சிங் மட்டும் இல்லாம இறங்கு சிங்கம் இருக்கு, அது பார்த்து நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்? ஐயா நல்ல தகவல் சொல்லியிருந்தீங்க என்னுடைய மக்களுக்காக. மறுபடியும் அவர்கிட்ட நிறைய மூலிகைகளை பத்தி கேட்கலாம். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது தகவல் வேணும்னா கீழே எங்களுடைய நம்பருக்கு போகும், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எங்களுடைய வைத்தியர்கள் உங்களை ஆலோசனை அவங்க கொடுப்பாங்க. அதன்படி நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு யாராவது வைத்தியர் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்து அடுத்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏர்சிங் இறங்கு சிங் வித்தியாசத்தில் நீங்கள் பார்த்து மக்களுக்கு கொடுத்து பயனடைங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.